ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஆமாம், அது தேவை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? எஸ், தட் இஸ் நெசசரி. இது ஆன்சர். இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸை பாருங்கள். வாட் இஸ் நெசசரி? எது தேவை? வாட் இஸ் நெசசரி? இதுக்கு அந்த பதில் கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஒய் இஸ் திஸ் நெசசரி? எதனால் இது தேவை? இதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ த ஆன்சர் இஸ் தட் நெசசரி? அது தேவையாக இருக்கிறதா? ஆமாம், அது தேவையாக இருக்கிறது. மோரோவர் மற்ற ரெண்டுமே WH கொஸ்டின்ஸ். ஸோ WH வார்த்தையில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். வாட், வென், விச், ஒய், இதெல்லாமே WH கொஸ்டின்ஸ். இதனுடைய பதில் எஸ், நோ அப்படின்னு ஆரம்பிக்காது. எங்கே எஸ், நோ அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்படின்னா வேர்பல் கொஸ்டின், அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கேள்விகளுக்கு மட்டும்தான் எஸ், நோ அப்படின்னு பதில் ஆரம்பிக்கும். வேர்ப்ஸ் அப்படின்னா இஸ், வாஸ், ஆர், வேர், கேன், குட் எல்லா வேர்பும் வரும். இந்த கேள்வியை பாருங்களேன். நான் எனது பேனாவை அங்கே வைத்து விட்டேன். ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வியை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் ஆன்சர். ஐ ஹாவ் கெப்ட் மை பென் தேர். ஃபைண்ட் த கரெக்ட் கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே இருக்கிற 3 கேள்விகளுமே WH டைப் கொஸ்டின்ஸ் தான். வேர் டிட் யூ கீப் யுவர் பென்? டிட் வந்திருக்கு, அதனால் சிம்பிள் பாஸ்டன்ஸ். ஆனால் ஆன்சரில் பாருங்கள் ஹாவ் கெப்ட் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஒய் ஹாவ் யூ கெப்ட் யுவர் பென் தேர் அப்படின்னு கேட்க முடியாது. வேர் ஹாவ் யூ கெப்ட், எங்கே நீங்கள் உங்கள் பேனாவை வச்சிங்க? இதுக்கு தான் அந்த பதில் கரெக்டாக வரும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை கண்டுபிடிங்க. நான் அவருக்கு இல்லை என்று பதிலளித்தேன். ஐ ரிப்ளைடு ஹிம் நோ. இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எது? வாட் ஆர் யூ கோயிங் டு ரிப்ளை அப்படின்னா நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் ஹிஸ் ரிப்ளை அப்படின்னா அவருடைய பதில் என்ன அப்படின்னு, அவருடைய பதில் என்னன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்படின்னு தான் கேட்கணும். ஸோ வாட் டிட் யூ ரிப்ளை, சிம்பிள் பாஸ்டன்ஸ். ஐ ரிப்ளைடு, ஆன்சரும் சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்குது. அவர் ஃபீஸை கட்டுகிறார். ஹீ பேஸ் த ஃபீஸ். கரெக்டான கொஸ்டின் எது? ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸுமே வேர்பல் கொஸ்டின்ஸ். இஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்குது, டஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்குது. ஸோ அதனுடைய அர்த்தம் பாருங்கள். அவர் ஃபீஸ் கட்டி கொண்டிருக்கிறாரா? ஆமாம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் ஆன்சர், இல்லைன்னா இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ வேர்பல் கொஸ்டினுக்கு எஸ், நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹூ பே த ஃபீஸ்? எனக்கு தெரிய வேண்டியது இருப்பதால் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு நோ. இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி என்ன? வாட் டு யூ நோ அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும். ஒய் வேர் யூ ஆஸ்கிங் திஸ் அப்படின்னா நீங்கள் ஏன் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இங்கே ஆன்சரில் பாருங்கள் ஐ ஆம் ஆஸ்கிங் அப்படின்னு இருக்கு, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த கேள்வி ஒய் ஆர் யூ ஆஸ்கிங் திஸ், அதுதான் சரியான கேள்வி. எனக்கு தெரியவில்லை, ஐ டு நாட் நோ. விச் ஒன் இஸ் தி கரெக்ட் கொஸ்டின்? வாட் யூ டோன்ட் நோ, என்ன உனக்கு தெரியவில்லை அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கு பதில் வந்து ஐ டு நாட் நோ அப்படின்னு இருக்க முடியாது. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹூ டிட் நாட் நோ. டிட் வந்திருக்கு. ஓகே, இது பாஸ்ட் டென்ஸ். ஆனால் அந்த பதில் எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதுல ஐ டு நாட் நோன்னு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு. ஸோ ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங், இது எப்படி நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு தெரியவில்லை, ஐ டு நாட் நோ. ஸோ கரெக்டான பதில் இதுதான். நோ, தெர் ஆர் 5 மெம்பர்ஸ். இல்லை, 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். இந்த பதிலுக்கு ஏற்ற கேள்வி எது? ஆன்சர் பாருங்கள், நோ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக வேர்பல் கொஸ்டினாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே வேர்பல் கொஸ்டின் எது? த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி வேர்பல் கொஸ்டின். மற்ற ரெண்டுமே ஹவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு, அது வந்து WH டைப் கொஸ்டின். ஸோ ஹவு மெனி மெம்பர்ஸ், எத்தனை உறுப்பினர்கள்? எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? இல்லை, 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இப்படி பதில் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர், இதுவும் சரியான பதில் வராது. ஆர் தேர் 2 மெம்பர்ஸ், 2 உறுப்பினர்கள் இருக்கின்றனரா? இல்லை, இங்கே 5 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி பதிலுக்கு ஏற்ற கேள்வி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா
கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.